ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஹாமர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஒடிசி அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் சினிமாலையும் சரி, இந்தியன் சினிமாலையும் சரி, ஹாலிவுட் சினிமாலையும் சரி, நிறைய படங்கள் அந்த புக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து படமாக எடுத்துப்பாங்க இன்ஸ்பயர் பண்ணி. நீங்கள் நிறைய படங்களை கண்டிப்பாக ஒடிசியோட சாயலை பார்க்கலாம். ஸோ தி ஒடிசி அப்படின்ற இந்த நாவல் பற்றின நிறையா படைப்புகள், நிறைய சீரியல், அனிமே, கார்ட்டூன்ஸ், அது மட்டும் இல்லாமல் படங்களும் நிறைய வந்துருச்சு. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் அவரோட சாயலை எடுக்கிறப்போ கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிட மாட்டார். டீட்டெயிலிங் ஹிடனாக வச்சுட்டு போவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரியே இந்த சைரன் சாங்காக இருக்கட்டும், கிளைமாக்ஸ் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த ஒத்தக்கன் வச்சிருக்க அந்த மனுஷனாகட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப ஹிடன் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லாமல் சொல்லப்படுற மாதிரி, தெரியப்படுத்துகிற மாதிரி தான் அவர் எடுத்திருந்தார். ஆனால் இந்த படம் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் நமக்கு எடுத்து வைக்கிறார். ஏன் அவர் இந்த ஃபேண்டசி கிரியேச்சர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காம அந்த படத்தோட மைய கருத்து பிலாசபிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓப்பன்ஹைமர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டர் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு யூகம் செட் பண்ணுறாரு. அந்த யூகத்து மூலமாக அந்த நாட்டை அழிச்சிடுறாரு. ஆனால் தன்னோட வாழ்நாள் முழுக்க அந்த கில்ட்டிலே இருக்காரு. அதே மாதிரி தான் தி ஒடிசியில் வரக்கூடிய இந்த கதாபாத்திரமும். ஒடிசியஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த ட்ரோஜன் நாட்டை மொத்தமாக அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா 20 வருஷமாக தன்னோட நாட்டுக்கு திரும்பி போகலான்னு பார்த்தா அவருக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்க முடியல. அவர் போகிறதுக்கு நடுவில் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஆனால் ஒரு வழியாக கடைசி அவர் கிங்டமை வந்து சேர்ந்துருவார். ஆனால் திரும்ப அந்த நாட்டுக்கு போய் இறுதிச் சடங்குகள் ஏற்படுத்தணும். ஏன்னா தன்னால் கொல்லப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் இறுதிச் சடங்கு நடத்துறது தான் ஒரு போர் வீரனுக்கு அழகுன்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டை போக்குறதுக்காக கிளைமேக்ஸில் போகிறாரு. இதைத்தான் கிறிஸ்டோபர் நோலன் மற்ற விஷயங்களை மையப்படுத்துகிறாரோ இல்லையோ, இந்த ஃபிலாசபியை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணணும், இந்த ஃபிலாசபி மட்டும் மக்களுக்கு புரியுறமா எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏதோ 3 மணி நேரம் படத்தோட முடிச்சிட்டாங்க. மற்ற டேரக்டராக இருந்தால் கண்டிப்பாக 3 பார்ட்ஸ் 2 பார்ட்டாக எடுத்து ரொம்ப இழுத்துருப்பாங்க. இவர் கரெக்டாக என்ன சொல்ல வரணுமோ அதை மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு நாட்டு மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை போர் மூலமாக தீர்த்துட்டாலும் அந்த நாடு உங்களுக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்களையும் கொலை பண்ணுறது, தப்பான வழிக்கு யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அக்வாட்டிக் லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்தையுமே இவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது. ஒரு நாட்டை எந்த அளவுக்கு மோசமாக தீ வச்சு கொளுத்துறாங்க, அந்த நாட்டோட கடவுளை கொளுத்துறாங்க. அப்போது இந்த இடத்துல அவங்களோட ஐடியாலஜி மாரன்ஸ் எல்லாமே அவங்க நாட்டில் என்ன விதைக்கப்பட்டிருக்குதோ அது அப்படியே அந்த போர் வீரர்களும் இந்த எதிர் நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வன்மத்தை மொத்தமாக கொட்டிடுறாங்க. ஆனால் கடைசி காலத்தில் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, என்னதான் போரில் ஜெயிச்சிட்டாலும் நம்மளால் இவ்வளோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அதை சரி பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு போய் இறுதிச் சடங்காவது பண்ணணும், அவங்களுக்கு உரிய மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒடிசியஸ் அப்படின்ற இந்த கதாபாத்திரம் தன் குடும்பத்து கூட போய் சேர்ந்துட்டு அவங்களோட சேர்ந்து போய் அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களும் ஏதோ ஒரு கட்சியோ இல்லை ஏதோ ஒரு நபரோ இல்லை ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரோ, தனிப்பட்ட ஐடியாலஜியோ, தனிப்பட்ட கட்சியோ அதை மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை, அதை எதுக்குற இன்னொருத்தரை வந்து கொடூரமாக தாக்குறது, அவங்கள பற்றி கெட்ட வார்த்தையில் பேசுறது, அவங்கள பற்றி அவதூறு பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி காலம் ஒரு கட்டத்துக்கு மேலே உட்காந்து சிந்திக்கிறப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த படம் மூலமாக ஒன்று தாங்க, நம்ம சின்ன வயசுலையோ இல்லை நம்ம எந்த வயசாக இருந்தாலும் நம்ம ஓவராக ஆட்டம் போடுவோம், நிறையா பண்ணுவோம், இதுதான் வெற்றின்னு நினைப்போம். யாரோ ஒருத்தர் புகுத்தின அந்த மைண்டு ஐடியாலஜியில் நம்ம என்ன வேணாலும் யாரை வேணாலும் தாக்குவோம், கஷ்டப்படுத்துவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம், அவதூறு பரப்போம், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கில்ட் ஆகுறப்போ இந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியாத இடத்துல நம்ம உட்காந்துருப்போம். அந்த மாதிரி உட்காந்து தோண்டு இருக்கிறப்போ தான் இந்த ஃபீல் எல்லாமே வரும். பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணுங்கள், பண்ணாமலாம் இருந்துடாதீங்க. அட்வென்ச்சர், சவால் எல்லாமே உலகத்தில் எல்லாருமே எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பண்ணக்கூடிய விஷயம் மற்றவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணாத வண்ணம், அது உங்களையும் ஃபியூச்சரில் ஹர்ட் பண்ணாத வண்ணம் பார்த்துக்கோங்க. இதான் தி ஒடிசி நாவலில் சொல்லக்கூடிய சித்தாந்தமா, பிலாசபி, ஐடியாலஜியான்னு பார்த்தா கிடையாது. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் தீமை தான் அவர் சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு பட்டுச்சு.